ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு கிரிக்கெட் கமெண்டேட்டர் திரு சௌமிநாராயணன் இருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போது மே மாதம், ஏப்ரல், மே அதுக்கெலாம் டைம் இருக்குது. இருந்தாலும் இப்போயே வந்து கிரிக்கெட்டில் நம்ம பார்க்குறோம், ஐபிஎல் பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிஎஸ்கே வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த டீமில் வந்து நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது பெருசாக கிரிக்கெட் ட்விட்டர், கிரிக்கெட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரிக்கெட் கம்யூனிட்டி மத்தியில் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கு. லாஸ்ட் 2 சீசனாக பிளே ஆஃப் போகாதன் விளைவாக என்னன்னு தெரியல, டிராஸ்டிக் சேஞ்சஸை பார்த்துட்டு இருக்கோம் சிஎஸ்கேக்குள்ளே. ஜடேஜா மாதிரி ஒரு கீ பில்லர் பிளேயரை வந்து ட்ரேடு பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஷாக் வேவ்ஸை கொடுத்துருக்கிறது. ஓவரால் இந்த ட்ரேட் பற்றின உங்களுக்கு இனிஷியல் டேக் என்ன? ஸோ நேர்களுக்கு வணக்கம். ஸோ நீங்கள் மே மாதம் வரையும் வெயிட் பண்ண வேண்டாங்கிறதுனால இப்போ நாங்கள் ஒரு மிட் சீசன், ஒரு ஐபிஎல் ரிட்டன்ஷன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் என்ன நம்ம எதிர்பார்க்கலான்னு ஒரு ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடி, இந்த ஐபிஎல் விண்டோவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான விண்டோ. ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய பிளேயர்ஸ் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு மினி ஆக்ஷனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ்வெல் ரொம்ப பெரிய பிளேயர், அவர் வந்து ஒரு 4 கோடிக்கு எடுத்தாலுமே அவர் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ஒரு டீம் ரிலீஸ் பண்ணதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்? இப்போ டீம்ஸ் வந்து நேம்ஸ் இல்லைனா வந்து இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் பார்க்காம 2 வருஷம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்போலேருந்தே நம்ம நல்ல டீம் எடுப்போம். இப்போ தான் மெயின் ஆக்ஷன் வேறு முடிஞ்சிச்சு. கரெக்ட். ஸோ இது வந்து 1 வருஷம் கூட ஆகலை. ஸோ நிறைய பிளேயர்ஸ் சான்ஸ் கொடுக்காம இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா டீம்ஸுமே வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. பட் இப்போ சிஎஸ்கே ட்ரேடுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்ஸ் அதே மாதிரி இப்போ கொஞ்சம் சென்டிமெண்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து பண்ணியிருக்க வேணாம். பட் 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா இது அட்வான்டேஜ்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஜடேஜா சாம்சன் ட்ரேட் அப்படின்றது அட்வான்டேஜ், மியூச்சுவல் பெனிஃபிட், வின் சிச்சுவேஷன், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நான் வின் சிச்சுவேஷன் சொல்லாமல் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட் அப்படிங்கிறது சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட நம்ம 2 பிளேயர் கொடுத்துருக்கோம், சாம் கரனாக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜா. ஸோ அவங்க 2 பிளேயர் 2 பேருமே பிளேயிங் 11ல் ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் இப்போ சிஎஸ்கே அதே மாதிரி ஈக்குவலான ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்களா? கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வேறு பொசிஷனில் இருக்கார். பட் இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி வாங்கினதுனால இப்போ மகேந்திர சிங் தோனிக்கு நமக்கு தெரியும், அவர் ஏற்கனவே கொஞ்சம் வயசாகிட்டு இருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டில் இவங்க சஞ்சு சாம்சன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் என்னோட புரிதல். ஸோ அதனால் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 டீமுமே பெனிஃபிஷியலாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, நான் அதர் ட்ரேட்ஸ் பார்த்துட்டு நான் சிஎஸ்கே பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மும்பை மாதிரி டீம்லாம் போன டைம் அவங்க ரீட்டைன் பண்ணதுலேயே பெரிய பர்ஸு ஃபுல்லாக பணம் தீர்ந்துச்சு. டாப் 5லேயே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அப்படின்னு உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன்லேயும் பெரிய பெரிய ஆட்கள் எடுத்திருந்தாங்க பார்த்தோம். இப்போ வந்து 2 கோடி ரூபாயோட போகிறாங்க. பெரிய ஸ்லாட்ஸ் எதுவும் இல்லை. ஷர்துல் தாக்கூர் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரேடு பண்ணியிருக்காங்க. சச்சினுடைய மகனையே ட்ரேடு வெளியில் கொடுத்துருக்காங்க. மும்பையுடைய இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக மும்பை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் விண்டோட வின்னர்னு நான் சொல்லுவேன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா 2 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். ஸோ 3 பேருமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். மயங்க் மார்க்கண்டே வந்து ஒரு ஸ்பின்னர், யூஸ்வலாக ஐபிஎல்ல ஆடின எல்லா டீமுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம சன்ரைசர்ஸ் எடுத்துக்கலாம், கிங்ஸ் 11, ராஜஸ்தான், மும்பைக்கும் ஆடிருக்காரு. ஸோ அவரும் இந்தியாவுக்கு ஆடிருக்காங்க, நம்ம மறக்க முடியாது. ஒரு 2 மேட்ச் ஆடினார். அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர் எப்போதுமே இந்தியன் செட்டப்பில் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறாள். அதே மாதிரி ஷர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட் இந்த ஒரு 6 மாதம் ஒரு நல்ல ஃபார்மில் இல்லைனாலும் கடைசி ஒரு 1-1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ், அதே மாதிரி அதர் லீக்ஸில் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது மும்பை 3 குவாலிட்டி பிளேயர் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. 3 பேருமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மும்பையோட பிளேயிங் லெவலில் இருக்க வேண்டிய பிளேயர்ஸ் தான். அதனால் மும்பை வந்து என்ன தான் 2.75 crores உங்களுக்கு ஸ்லாட்டே பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் தான் இருக்குது, ஒரு ஓவர்சீஸ். ஸோ அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேக்கப்ஸ்க்கு தான் பார்ப்பாங்க தவிர அவங்களோட பிளேயிங் 11ன்னு சொல்கிறத விட பிளேயிங் 17, 11 ப்ளஸ் அவங்க வந்து இந்த ரிசர்வ்ஸில் இருக்கிற சப்ஸ்டிடியூட்ஸ், இம்பாக்ட் சப்ஸ்டிடியூட் எல்லாமே சேர்த்து பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ மும்பை மாதிரி ஒரு டீமில் ஒரே ப்ராப்ளம் என்ன, இவங்க எல்லாம் சேர்ந்து கிளிக் பண்ணால் போதும். ஏன்னா அவங்க வந்து ஒரு அன்பீட்டபிள் டீமாக இருப்பாங்க, பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ மும்பை அதனால ஆக்ஷன் பற்றி அவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே வச்சுருக்காங்க 1 or 2 பிளேயர்ஸ். எங்கேயாவது ஆக்ஷனில் உங்களுக்கு எப்போதுமே தெரியும் ஒரு சர்ப்ரைஸ், இவங்க எல்லா பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல பிளேயர் கடைசியாக வருவார். ஏன்னா ஆக்ஷன் டைனமிக்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ செட் 1, செட் 2, செட் 3, செட் 4 அந்த மாதிரி ஃபாரின் பவுலர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போ மார்க்யூ பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோடி வச்சுட்டு எடுக்கவும் முடியாது.
ஸோ பேஸ் ப்ரைஸில் ஒரு 2 நல்ல பிளேயர் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டே இல்லைனா எண்ட் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு ப்ரீ ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நல்லா மீம்ல பார்த்தேன். மும்பை வந்து துபாய்க்கு போய் அவங்க ஹோட்டல் ரூம் போடுற காசு அதிகமாக இருக்கும் அவங்க கொண்டு போகிற ஆக்ஷன் பணத்தை விட அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு மித்த விஷயம் தான் இருக்குது. எத்தனை பேர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அனுப்புவாங்கன்னு கூட தெரியாது. இந்த டைம் ஆகாஷ் அம்பானிலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. 2 கோடி ரூபாயில் 25 லட்சத்தில் ஒரு 4 பேர் எடுத்து 5 பேர் எடுத்தால் வாய்ப்பு உண்டோ அப்படின்ற மாதிரி. கரெக்ட்னா அவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் மொத்தமாகவே 4 தான் இருக்குது. ஸோ அதாவது இப்போ நமக்கு இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி வருது. ஆமாம். ஸோ அதில் ஏதாவது ஒரு 2 புதுசாக எமர்ஜிங் பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எப்போதுமே அவங்க ஸ்கவுட்டிங் நெட்வொர்க் நல்லா இருக்கும். பட் ஆக்ஷன் இன்னும் 1 மாதம் தானே இருக்குது. கரெக்ட். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக இருக்கிற டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் யார் என்ன பண்ணுறாங்கன்னு, ஏன்னா இந்த பிளேயர்ஸ் அவங்க ஆட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நல்ல பிளேயர் கிடச்சாங்கன்னா உங்களுக்கு லாபம். ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஆக்ஷன் முன்னாடியே அவங்க வந்து டீம் வந்து ஓரளவுக்கு பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் மும்பை இந்தியன்ஸ் ஐ எக்ஸ்பெக்ட் தம் டு ரீச் த பிளே ஆஃப்ஸ். அட்லீஸ்ட் இருக்கிற ஸ்குவாட் அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஆடிட்டாங்கன்னா. ஒரு மைனர் சேஞ்சஸ் பண்ண டீம் ஒன்று குஜராத், இன்னொன்று ரெய்னிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி. யார் ஓனர்ன்றது அப்புறம். பட் ஆனால் டீமில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே நிசப்தமாக இருக்குது. ஒரு ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் மீண்டு வராங்க. கப்பு ஜெயிச்ச ஒரு கொண்டாட்டம் கூட இல்லாமல் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக சொந்த கிரவுண்டில் ஆட முடியாது. சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு மாநில அரசெல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்க ஆர்சிபியில் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு விராட் கோலி வச்சே இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டுட்டு இருந்த ஒரு பையனை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் நடக்கல. கரெக்டாக சொன்னீங்க. ஸ்வஸ்திக் சிக்காரா அவர் வந்து நல்ல டேலண்ட் தான். பட் இப்போ ஒரு வின்னிங் டீம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு வின்னர்ஸ் ஒரு ரன்னர்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபாக இருக்கட்டும் சரி, இது மாதிரி ஆர்சிபியோ அவங்களோட கோர் டீம் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு வின்னிங் காம்பினேஷன் எதுக்கு சேஞ்ச் பண்ணோம். ப்ளஸ் அது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. 2 டீமுமே ஆல்மோஸ்ட்டு 16 கோடி ரூபாய் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் 12 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்ட பிளேயர்ஸ் அதுக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. பெருசாக அவங்கள அடிஷன் பண்ணோங்கிற அவசியம் இல்லை. 1 or 2 குட் அடிஷன்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏற்கனவே ஒரு லைனப்புக்கு கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். தவிர இந்த மாதிரி ஒரு டாப் 2 டாப் 3 ஃபினிஷ் பண்ணுற டீம் வந்து பெருசாக அவங்க சேஞ்சஸ் பண்ணோங்கிறது ஒரு அவசியமே கிடையாது. அதனால இவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா லைம் லிவிங்ஸ்டோன் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன தான் பயங்கர டேலண்ட்டாக இருந்தாலும் இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே பண்ணதில்லை. இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயரை பஞ்சாப் தைரியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் அவங்க கண்ட்ரியில் இருக்கிற லீகில் ஃபார்மில் இருப்பாங்க. பட் அங்கேயும் நீங்கள் ஃபார்மில் இல்லைனா இந்த நம்பிக்கையில் எடுக்கணும்னு ஒரு காரணத்தினால தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரிக்கி பாண்டிங் அங்கே வந்து கிராம் ஃப்ளவர் இருக்கார். ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பிளேயர்ஸை விட்டாலும் நம்ம வேறு பிளேயர்ஸ் எடுக்கலான்னு. ஸோ எப்போதுமே நம்ம இந்த வின்னிங் டீம் இல்லைனா ஒரு ரன்னர்ஸ் அப் டீம் பெருசாக அடிஷன்ஸ் இந்த ஒரு பிளேயர் 2 பிளேயர் மேக்ஸிமம் எடுப்பாங்க. தவிர ஜென்ரல் டீம் அவங்க பற்றி கவலைப்பட வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். குஜராத் டைட்டன்ஸ் ஜிடினா குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் தமிழர்கள்னு சொல்கிற மாதிரி 3-4 தமிழர்களுக்கு சான்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க ஜிடி. இந்த வாட்டி 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. அண்ட் ஃபாரினர் ஸ்லாட் நிறைய காலியாக இருக்குது. ஒருவேளை இம்முறை வந்து ஒரு 3 ஃபாரினர்ஸ் தான் விளையாடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. குஜராத்தும் ரொம்ப செட்டில்டாக இருக்கும். நெஹ்ரா ரொம்ப கம்போஸ்டாக அமைதியாக தன்னோட கேம்ப் வச்சிருக்காரோ. இப்போ நீங்கள் கேட்ட நல்ல கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, இப்போ மும்பை இந்தியன்ஸாகவும் இருக்கட்டும் சரி, குஜராத் டைட்டன்ஸாகவும் இருக்கட்டும், அவங்க பிளேயிங் 11ல் 8 இந்தியன்ஸ் இல்லைனா 9 இந்தியன்ஸ் வச்சு இல்லை. அந்த 9 இந்தியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எடுக்க மாட்டீங்க. எல்லாருமே வந்து டேலண்டட் பிளேயர்ஸ். அவங்க ஸ்டேட் டீமுக்காரங்களா இந்தியன் டீம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 5 இந்தியன்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இப்போ இந்தியன் டீமில் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இந்தியன் லைனப்பில் எப்போதுமே வந்து இருந்துட்டு இருக்காரு. கில் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இப்போ வந்து ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆகிட்டார். அதே மாதிரி ஷாருக் கான் எப்போதுமே அந்த முன்னாடி நல்லா ஆடிட்டு இருந்தார். ஸோ இந்தியன் இது லைனப் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ 1 or 2 அடிஷன்ஸ். இப்போ குஜராத் டைட்டன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11.90 இதில் வந்து போகிறாங்க கோடியில். அவங்க யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஷனாக்கா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெராட் கூட்ஸியே ரொம்ப டேலண்டட் பிளேயர் ஆனாலும் இன்ஜுரி இருக்கிறனால அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 or 2 கேப்ஸ் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில் லைனப். இப்போ மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும் சரி, குஜராத் டைட்டன்ஸ் இருக்கட்டும், இவங்களாம் செட்டில் லைனப்போட போகிறாங்க. அதனால் அந்த 10 கோடி 12 கோடி இப்போ மும்பை நம்ம சொல்ல முடியாது 2 கோடி வச்சுருக்காங்க. பட் இவங்க இந்த 11 crores ஒரு 2 நல்ல பிளேயர் எடுக்கலாமா? 5 கோடி ஒரு 2 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுக்கலாமா? ஸோ அவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து தேவைங்கிறது இல்லை. ஸோ ஏற்கனவே இந்த குஜராத் டைட்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா போன வருஷமும் நல்லா குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ஸோ இந்த குவாலிஃபை ஆகிட்டு போன டீம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப் மட்டும்தான் ஃபில் பண்ண தவிர ஒரு புது டீம் இப்போ ஒரு கேகேஆர் இருக்கட்டும், ஒரு சிஎஸ்கே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நிறைய பணம் வச்சுருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஏற்கனவே நல்ல ஸ்குவாட் வச்சுருக்காங்க. 1 or 2 ஃபாரின் பவுலர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா அவங்க
இந்த ஃபாரின் டிபெண்டன்ட் பவுலர்ஸ் முதல்ல நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப், ஜாஷ் லிட்டில் இருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன். கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஃபாரின் பிளேயர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணல, கரீம் ஜன்னத் அவங்களாம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் டீம்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் ரொம்ப ஆக்ஷன் டேபிளில் அந்த 1-2 இம்பாக்ட் பிளேயர். இப்போ நான் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், குஜராத் டைட்டன்ஸ் டீமில் இருந்தேன்னா 11 கோடி இருக்குது, ஒரு 10 கோடிக்கு ஒரு பிளேயர் எடுப்பேன், ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு 1 கோடிக்கு எடுத்துருவேன். அதுக்கு மேலே எனக்கு தேவைப்படாது. ஏன்னா பேக்கப்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருக்காங்க. சாய் கிஷோர் இருக்கார், ரஷீத் கான் இருக்கார் பவுலிங்க்கு. அப்படி வேணும்னா வாஷிங்டன் சுந்தர் ஓவர் போடுவார். ஸோ இந்த மாதிரி அவங்க ஓவரால் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக அவங்களுக்கு தேவைகள் இப்போதைக்கு கிடையாது. ஓகே, அடுத்து வந்து டெல்லி அண்டு நம்ம லக்னோ, இவங்க 2 பேருமே பார்த்தோன்னா ட்ரேட்ஸில் ஈடுபட்டாங்க. பெரிய நாய்ஸ் இல்லைனா டோனவன் ஃபெரரா 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஆர்ஆருக்கு. அங்கேருந்து நிதிஷ் ராணாவை வாங்கியிருக்காங்க. டோனவன் ஃபெரரா எப்படிப்பட்ட ரெட் டாட் ஃபார்மில் லாஸ்ட் 1 இயராக இருக்காருன்னு பார்க்குறோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் லீகில் இருக்கட்டும், எல்லா லீக்லையும் அடிச்சு நொறுக்கிறாரு. அவர் 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறது? இல்லை, ஏன்னா அவர் பேஸ் ப்ரைஸ், இப்போ நீங்கள் ட்ரேடுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேஸ் ப்ரைஸில் இருக்காங்களோ அந்த ப்ரைஸ் தான். அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. கம்மியாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து சேலரி கேப் நெகோசியேஷன் ஒரு பிளேயருக்கும் அந்த டீமுக்குள்ளே தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன யோசிப்பேன், டோனவன் ஃபெரேரா பயங்கரமான பிளேயர் கண்டிப்பாக. இதை நீங்கள் 2 விதத்தில் யோசிக்கலாம். ஒன்று, இவர் வேறு டீமுக்கு போனார்னா எவ்வளோ டிஸ்ட்ரக்டிவாக இருப்பார். அதனால் 1 கோடி ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லை, நான் ஒரு ஃபாரினர் எப்படின்னு ஆட போகிறதுலன்னு இவரை வச்சிருக்கலாம். பட் இவங்க ட்ரேட் பண்ணாங்க, என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இப்போ டோனவன் ஃபெரேரா நம்பர் 6 நம்பர் 7 ஆடக்கூடிய பிளேயர். பட் அட் த சேம் டைம் நீங்கள் இவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கன் பிளேயர் இருக்காங்க. ஒன்று ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கார், இன்னொன்று அஷ்டோஷ் சர்மா, அக்சர் பட்டேல் இருக்கார். ஸோ அந்த பொசிஷன் இப்போ டோனவன் ஃபெரேரா ஃபினிஷிங்க்கு வரும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். அவரை நீங்கள் டாப் ஆர்டர் ஆட வைக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நானாக இருந்தால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இவர் அட்லீஸ்ட் பெஞ்ச் பண்ணலாம். இல்லைனா ஒருவேளை நமக்கு 3வது விதமும் நமக்கு தெரியாது. ஒருவேளை பிளேயரே வந்து ஃப்ரான்ச்சைஸ்ட்டை போய் கேட்டிருப்பாங்க, எனக்கு பிளேயிங் டைம் வேணும், அதனால் என்ன ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லைனா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டைனமிக்ஸ் எப்போதுமே ஒரு டீமுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் டோனவன் ஃபெரேரா நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிட்டாக டெல்லி கேபிட்டல்ஸில் இருந்திருக்க முடியாது. இந்த காரணத்தினால ஒரு டேலண்ட் படி பயங்கரமாக இருக்கார். பட் அவர் பொசிஷனால அவர் இது பண்ணிட்டார். அட் த சேம் டைம் நான் என்ன சொல்லுவேன், இவங்க வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு 25 கோடி கிட்ட போகிறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஆக்ஷனில் நம்ம எப்போதுமே டெல்லி கேபிட்டல்ஸ் தனியாக பார்த்துருப்போம். மிச்சம் 9 டீம் ஒரு மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா டீமில் இருக்கிற பிளேயர்ஸையும் அவங்க பிட் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணியிருக்க வேணாம். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், எப்பயாவது உங்களுக்கு இன்ஜுரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் இஷாந்த் சர்மா ஓரளவுக்கு நல்லா போட்டுட்டு இருந்தார். போடலனால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவரை வந்து நீங்கள் வச்சிருக்கலாம் மோஹித் சர்மாவை. ஃபேஃப் டூ பிளஸஸ் கண்டிப்பாக எனக்கு ஏதாவது டீம் போனாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஒரு டீமுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் தேடி போகிறதில்ல, கேகேஆர் தவிர. கேகேஆர் அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா கேகேஆருக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேறு வேணும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 25 கோடி ஜேக் ஃப்ரேசர் மெர்கக் போன சீசனே நம்ம சொல்லியிருப்போம், அவர் ஃபுல்லாக ஃபார்ம்லேயே இல்லைன்னு நான் மேட்சுக்கு மேட்ச் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதனாலே அடிக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜேக் மேசர் ஃப்ரெக்லாம் பயங்கரமான ஒரு டேலண்ட் நமக்கு தெரியும். பட் ஒரு வருஷமாக நீங்கள் எந்த ஒரு லீக்லையுமே அவர் பார்த்தீங்கன்னா எம்எல் T20 ஆடினார், எம்எல்சி யூஎஸில், அங்கேயும் அவர் பர்ஃபார்ம் பண்ணல. பிக் பேஷ்லேயும் போன சீசன் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை எந்த ஒரு டீம் எடுப்பாங்களா, ப்ளஸ் அவர் நிறைய பணத்துக்கு வேற போனார். அதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் அவங்க பிளேயர்ஸ் இது பண்ணதான் போயிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் எடுக்க போகிறாங்கங்கிறது பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயர் ரிலீஸ் பற்றி பார்ப்போம், அப்புறம் ப்ராபபிள் பிளேயர்ஸ் பற்றி கடைசியாக பார்த்துருவோம். ஷூர். அடுத்து பார்க்கணும்னா லக்னோ. இல்லை கேட்டது லக்னோவில் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது ஷமி. எங்கே ஏக்கண்ணா ஸ்டேடியத்தில் இங்கிலாந்துக்கு விரல் விட்டு ஆட்டினாரோ அதே ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாரு. 7 மேட்ச் கிட்ட விளையாட போகிறாரு ஷமி, முகமது ஷமி. இது நம்ம பார்க்குறோம் ஏக்கண்ணா ஸ்டேடியத்தில் லக்னோவில். எப்படி என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொந்த மாநிலம் வேறு. கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஷமி இஸ் இன்ஜுரி ஃப்ரீ. அவர் கண்டிப்பாக இதுக்கு பர்பிள் கேப்புக்கு ஃபைட் பண்ணுவார். ஏன்னா 2 காரணங்கள் இருக்குது. எப்போதுமே ஷமி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் அவர் பேக் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் அப்படி இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கண்டிப்பாக வச்சிருப்பார். அதுவும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன வருஷம் நீங்கள் மெயினான ப்ராப்ளம், எனக்கு திரும்ப இந்த வருஷமும் அந்த ப்ராப்ளம் வருமோன்னு தோணுது, லேக் ஆஃப் பேசஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனாக இருக்காங்க. பிளேயர்ஸ் ஹூ ஹேவ் த எபிலிட்டி டு பிரேக் டவுன் அட் எனி பாயிண்ட். மயங்க் யாதவ் அவர் வந்துங்க தைரியமாக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மொய்சின் கான் நல்லா போட்டிருந்தார், அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்னோவோட ரிலீஸும் நம்ம அதே மாதிரி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஆகாஷ் தீப் ஓரளவுக்கு நல்லா போட்டுட்டு இருந்தார் இந்தியன் செட்டப்பில், அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு பிளேயர் எந்த ஒரு டீமுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இந்தியன் டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்கார், வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க, அதுக்கப்புறம் யாருங்க ஸ்பின்னர் யாருமே கிடையாது. சகல் அவுட் ஆஃப் கண்டென்ஷன், ஆனால் நல்லா போட்டுருக்காரு. ஸோ ரவி பிஷ்னாய் என்ன கேட்டிங்கன்னா would be my third choice spinner to play for India. அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஓவரால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் அட்டாக் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர் அவங்க வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷமே பார்த்திங்கன்னா டேவிட் மில்லரை அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அவங்க டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஹெவி ஃபாரின் டாப் ஆர்டர் வச்சிருக்காங்க. மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம் ஓப்பனிங், அதே மாதிரி நிக்கோலஸ் பூரன் வராரு, ஒன் டவுன், அப்புறம் பண்ட் இருந்தார். ஸோ அதனால டேவிட் மில்லர் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவருக்கு பதிலாக நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு நல்ல ஃபாரின் பிளேயரை வந்து இவங்க கொண்டு வருவாங்க அந்த இடத்துல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் 2 பிளேயர் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டாங்களோ என்னவோ அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரிஷப் பண்ட்டுக்கு 29 கோடி கொடுத்து எடுத்திருக்காரு. அவரும் ஃபேக் எண்ட் ஆஃப் த சீசன் கொஞ்சம் நல்ல ஃபார்ம் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு, ஒரு 100லாம் அடித்தார். ஸோ அதனால் இப்போ என்னென்ன அடிஷன்ஸ் பண்ணுறாங்க, ஷமி கண்டிப்பாக அவங்களோட பவுலிங் அட்டாக் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டேலண்டட் பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருந்தாங்க, பிரின்ஸ் யாதவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், திக்வேஷ் ரத்தி இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக முகமது ஷமி மாதிரி ஒரு லீடர் ஆஃப் அ பவுலிங் அட்டாக், கண்டிப்பாக அவரை பார்த்து எல்லாரும் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம் குஜராத்தில் 2 சீசனில் 50 விக்கெட் எடுத்தார். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு போன வருஷம் அவங்கள சன்ரைசர்ஸ் அவர் ஒழுங்காகவே ஆட வைக்கல. அதனால் இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முகமது ஷமி என்ன கேட்டிங்கன்னா டாப் 10 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். பட் ஒன்லி ஆன் ஒன் கண்டிஷன், அவர் இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்தார்னா கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த 2 டீம் ரொம்ப முக்கியமான டீம், அதுக்கப்புறமா தான் சிஎஸ்கேக்கு போக போகிறோம். எஸ்ஆர்ஹெச் அப்புறம் கேகேஆர், 2 சிஎஸ்கேக்கு அப்புறம் பெரிய நாய்ஸ் ஏற்படுத்திய 2 டீம்னா அது இவங்க தான். இந்த ரிட்டென்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரிலீசஸில் உங்களுக்கு பார்க்குறோம், ஷமியை வந்து அங்கே கொடுத்து பெரிய லம்சம் அமௌண்ட்டாக 10 கோடியை ரிட்டைன் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை சன்ரைசர்ஸ் பண்ணியிருக்கிறது. அதே போல் கேகேஆர் பார்த்தோன்னா உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர்லேருந்து ரசல்லேருந்து கிட்டத்தட்ட நிறைய பேரை ரிலீஸ் பண்ணி 60 கோடி ரூபாய் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க கேகேஆர். அது இவங்க 2 பேருடைய இது எப்படி பார்க்குறது? இல்லை, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு மினி ஆக்ஷன் இதுவரையும் நம்ம இவங்க 3 பேரும் கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே 3 பேரும் போன டைம் பாட்டமில் இருந்தாங்கன்றது, பாட்டம் 5 இருந்தாங்கன்றது ரொம்ப முக்கியமான. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ 3 டீமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி இப்போ வந்து ஒரு கேகேஆராக இருக்கட்டும், ஒரு சிஎஸ்கேவாக இருக்கட்டும், டாப் பர்ஃபார்மிங் டீம்ஸ் மும்பை இந்தியன்ஸோடு இருந்திருப்பாங்க. ஸோ 2 டீமே பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் டைட்டில் அடித்தாலும் போன வருஷம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸஸ் இதுவாகவே இல்லை. ஸோ கேகேஆரும் சரி சிஎஸ்கேவும் சரி கண்டிப்பாக இது பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சன்ரைசர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் எதுக்கு நம்ம பார்த்துருவோம்னா, இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 கோடியோட போகிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரே ஒரு தப்பு தான் இந்த ஆக்ஷனில் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அதாவது நிதிஷ் ராணாவை ட்ரேட் பண்ணுது. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட லைனப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து இவர் வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடுவார். நிதிஷ் ராணா இருந்தாருன்னா 1 டவுன். அவர் மாதிரி ஒரு டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் நம்ம பார்க்க முடியாது. 10 வருஷம் மேலே ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு. போடுவார் பயங்கரமா அப்பப்போ 2 ஓவர் தள்ளி விட்டுருவாரு. நடுவில் வந்து கேகேஆர் வந்து இன்ஜுரி சீசன் இருக்கும்போது ஒரு சீசன் ஃபுல்லாக கேப்டன் பண்ணி நல்லா பண்ணார். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா த்ரூ ஜூரல் கண்டிப்பாக ரியான் பராக் இருந்திருப்பாரு. 5 த்ரூ ஜூரல், 6 பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ரவீந்திர ஜடேஜா, 7 வந்து டொனோவன் ஃபெரேரா. ஒரு எக்ஸ்ப்ளோசிவான இதுவாக இருந்திருக்கும். பட் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் என்ன பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் கடைசி 2 சீசனாக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கார் நம்பர் 4ல். ஸோ இவங்களை ஒரு பொசிஷன் மேலே ஆட வைக்கிறீங்க, ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா ப்ரெஷர் இருக்குமா? ஸோ இதே மாதிரி நீங்கள் நிதிஷ் ராணா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரினர் பிளேயிங் லெவலில் ஆடி இருக்கலாம். ஸோ ஐடியலாக நம்பர் 7ல் டொனோவன் ஃபெரேரா இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா டாப் 6 இஸ் ஃபுல்லி இந்தியன் பேஸ்ட். நம்பர் 7ல் டொனோவன் ஃபெரேரா இருக்காரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்திருப்பாங்க. இன்னும் ஒரு கன்னான ஒரு பவுலர், அவங்கள்ட்ட 16 கோடி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 கோடிக்கு நீங்கள் ஒரு பிளேயர் எடுத்து ஒரு 4 கோடிக்கு இன்னொரு பிளேயர் எடுத்திங்கன்னா 2 ஃபாரினர்ஸ், இப்போ ஆண்ட்ரே பர்கர் இருக்கார், அவர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் அவங்களுக்கு தேவைப்படுது. சாம் கரன் வேற நம்ம வந்து பேக்கப்பாக வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை தவிர என்ன கேட்டிங்கன்னா ஃபாரின் ஸ்பின்னர் யார்? ஸோ ஃபாரின் ஸ்பின்னர் அவங்க எடுத்தாகணும். ஏன்னா ஃபாரின் ஸ்பின்னர் யாருமே இல்லை. மகேஷ் தீக்ஷனாவும் சரி, வனிந்து அசரங்காவும் சரி ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்கலாம்ல. திரும்ப எடுப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா நம்ம நிஜமாக சொல்லி ஆகணும், சிஎஸ்கேக்கு ஆடி இருந்தாலும் ஒரு 2 சீசன் அக்ராஸ் த வேர்ல்டு எங்கேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணதில்லை. அவர் வந்து அப்பப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒரு கன்சிஸ்டன்சி போயிடுச்சு. வனிந்து அசரங்கா எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் என்னை பொறுத்தவரை என்ன தோணுது, நான் இந்த போன வாட்டியே பேஸ் ப்ரைஸில் வாங்கினாங்க, இந்த 2 கோடிக்கெலாம் என்னால் முடியாது. இன்னும் நம்ம இந்த ட்ரேட் எல்லாருமே மக்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் யூஸ்வலாக என்ன நடக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில், ஒரு பிளேயர் அண்ட் இந்த டீம் ஓனர்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளே என்ன கம்யூனிகேஷன் இருக்குன்னு நமக்கு வெளியே தெரியாது. ஒரு பிளேயர் வந்து ஃபீல் பண்ணல, நான் வந்து 2 கோடிக்கு மேலேயே இருப்பேன், ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்னால் ரொம்ப ப்ரொஃபஷனல் டீம்ஸ். நான் இவனை உட்கார வைக்கணும்னு உட்கார வைக்கணும், சரி போனோன்னா போயிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வனிந்து அசரங்கா திரும்ப எடுப்பாங்களான்னு என்ன கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் மேனேஜ்மெண்ட்டில், ஆடம் ஜாம்பா கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது,
யூஸ்வலாக ஆடம் ஜாம்பா எப்போதுமே ராஜஸ்தானில் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அஸ்வின் சைல்டு இருக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஆடம் ஜாம்பாவை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி 3 ஃபாரினர்ஸ் தான். டோனோவன் ஃபெரேரா இருக்காரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர். ஸோ ஆடம் ஜாம்பாவும் நீங்கள் தைரியமாக ஆடலாம். அது வந்து அதனால டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓரளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ட்ரேட் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஒரு இஃப் ஃபிட் ஆன் இஸ் டே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் இந்த வேர்ல்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ராகுல் சாவரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ராகுல் சாவர் எப்போதுமே ஐபிஎல் பெர்ஸ்பெக்டிவில் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு கொஞ்சம் ஒழுங்காக போடல. பட் போன சீசன் அவருக்கு சான்ஸே கொடுக்காம அவரை வந்து ஆட வைக்கல. அதனால் அவர் எதனால் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில. அப்புறம் அபினவ் மனோகர் அவர் வந்து ஒரு இந்தியன் ஃபினிஷர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அன்கேப்டு இதில் அவர் ராகுல் திவாத்தியால் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவரையும் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் ஆடம் ஜாம்பா, வியன் முல்டர் கொஞ்சம் சான்சஸ் கொடுத்தாங்க. பட் அவருக்கு பெருசாக அந்த பிளேயிங் லெவனில் ஃபிட் ஆகல. அதனால் சன்ரைசர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டரில் ஆட முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இல்லைனா அப்படி வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் 25 crores வெரி மினிமல் பிளேயர் இதுதான் அவங்க வாங்குவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க பிளேயிங் லெவன் நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் இருக்கார், ஸ்டார்டிங்கில் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா டாப் 3ல், 4ல் பார்த்தீங்கன்னா கிளாசன் ஆடுவார், நிதிஷ் ரெட்டி இருக்கார். ஸோ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பேட் கமின்ஸ். ஸோ இதுலேயே அவங்க ஃபாரின் ஸ்லாட்ஸ் வந்து 3 பேர் ஃபில் பண்ணிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் இருக்கார், கிளாசன் இருக்கார், கமின்ஸ். இதை தவிர அவங்க எப்படி ஃபிட் பண்ணுறாங்க இங்கே அங்கே அதெல்லாம் தான். அதே மாதிரி போன சீசன் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சன்ரைசர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவங்க 2 பயங்கரமான டேலண்ட், ஜீசன் அன்சாரின்னு ஒருத்தர் லெக் ஸ்பின் நல்லா போட்டார், அனிகேத் வர்மான்னு ஒருத்தர் வந்து அடின்னு அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த 2 பிளேயர்ஸை கண்டிப்பாக இவங்க டீமுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ ஓவரால் ரொம்ப நல்ல டீம் தான் அவங்க வச்சிருக்காங்க. கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே இதுதான் வந்து நம்ம மெஜாரிட்டியாக ஆக்சுவலாக பார்க்க வேண்டியது. கேகேஆர் மாதிரி ஒரு பெரிய பர்ஸ் வச்சிருக்காங்க. பெரிய பர்ஸோட நம்ம இத்தனை கல்லு பெத்த லாபம்ன்ற மாதிரி பெத்த பர்ஸ் வச்சிருக்காங்க. வெரி ஃபியூ ஸ்லாட்ஸ் டு இல்லை 13 ஸ்லாட் வச்சிருக்காங்க. பட் எப்போதுமே கேகேஆர் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே கம்மி தானே. சிஎஸ்கேக்கு ஐ மீன் 11ல் சொல்கிறேன். 11ல் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 9 ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேகேஆர் பார்த்தீங்கன்னா 13ல் 6 ஓவர்சீஸ். இப்போ கேகேஆர் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று நமக்கு தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் ஃபார்மர் கேப்டன் ரோமன் போல் பயங்கரமான ஹிட்டர். 2வது சுனில் நரேன். பட் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க 13 பிளேயரில் கண்டிப்பாக அவங்க பிளேயிங் லெவனில் ஒரு 4 பேர் எடுத்தாகணும். அவங்க வந்து ஆண்ட்ரி ரசலை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். டாப் ஆர்டரில் கண்டிப்பாக குர்பாஸ், ஏன்னா குவிண்டன் டீகாக். எனக்கு அதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. குவிண்டன் டீகாக் இப்போ பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட்லேருந்து அவர் கம்பேக் கொடுத்து எல்லா இடத்துலையும் அடிச்சிட்டு இருக்காரு. ஒன் டேவாக இருக்கட்டும், T20s இருக்கட்டும். அவர் எதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணாங்க? குவிண்டன் டீகாக் அவ்வளோ பெருசாக பர்சும் இல்லை. அதே மாதிரி அவங்க ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிட்டாங்க, போன ஐபிஎல் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆப்ஷன் சரியாக பண்ணல. ஏன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆண்ட்ரிக் நோக்கியா எப்போதுமே ஒரு இன்ஜுரி ப்ரோனாக இருப்பார். ஸ்பென்சர் ஜான்சன் ஓரளவுக்கு ப்ராமிசஸ் காமிச்சார். பட் அதை வந்து அவர் பில்டப் பண்ணி இந்தியன் கண்டிஷன்ஸில் அவர் பெருசாக பண்ணல. மொயின் அலி பிட்ஸ் அண்ட் பீசஸ் பிளேயராகவே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி குர்பாஸ் இருந்தார், குவிண்டன் டீகாக் இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 5 பிளேயர், அப்புறம் ஆண்ட்ரி ரசல் 6 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா 64.30 crores வச்சுருக்காங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க, ஒரு ஆண்ட்ரி ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டிங் ஆடுவாங்களா, 3 ஓவர் இல்லைனா 4 ஓவர் போட முடியுமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் கமாடிட்டிஸே கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேம் கிரீன் இருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா இது நிறைய பேர் அவருக்கு தான் ஐ மீன் கேகேஆர் தான் கேம்ரூன் கிரீனை நோக்கி போவாங்கன்றாங்க. பண்ணலாமா? ஸோ கேம்ரூன் நினைக்கிறீங்களா? பெரிய பர்ஸ் இருக்கு, 65 கோடி இருக்கு, 60 கோடி இருக்கு. இல்லை இப்போ கேம்ரூன் கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீசன் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடிட்டு இருந்தார், ஆர்சிபிக்கு ஆடிட்டு இருந்தார். என்னை பொறுத்தவரை கேம்ரூன் கிரீனுக்கு எதுக்காக இந்த ஒரு டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெர்சடைலான பிளேயருங்க. டாப் ஆர்டர் 1 டவுன்லேயும் அவர் போகலாம், நம்பர் 6லேயும் அவர் போய் ஆடுவார். எந்த இடத்துல அவர் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக டாப் ஆர்டர்லேயும் அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார். மும்பைக்கு கேம்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கேம்ரூன் கிரீன் அதே மாதிரி ஒரு 3 ஓவர் நல்லா போடுவார். பட் கேம்ரூன் கிரீனுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்குது. நார்மலாக ஃபிட்னஸ் இஷ்யூஸோட இப்போ நம்ம இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை நம்ம வேறு மாதிரி ஒரு புரிதலோட பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா ஆஷஸ் ஆரம்பிக்குது. ஆஷஸ் கண்டிப்பாக 5 டெஸ்ட் இவர் அட்லீஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் ஆடணும்னு பார்ப்பாரு. ஆஃப்டர் லாங் டைம் டெஸ்ட் ஸ்குவாட்குள்ளே கம்பேக் கொடுக்குறாரு. இது முடிஞ்சு கரெக்டாக இந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊரில் T20 வேர்ல்ட் கப் நடக்குது. ஸோ கேம்ரூன் கிரீன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேயர்ஸ் ஆல் ஃபார்மேட்ஸ்லேயும் அவர் வந்து கண்டிப்பாக இருக்கார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ டிராவிஸ் ஹெட் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இவர் இருக்கார் கேம்ரூன் கிரீன். இந்த மாதிரி அப்புறம் ஜாஸ் ஏசல்வுட், கமின்ஸ், இந்த மாதிரி வெரி ஃபியூ பிளேயர்ஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதனால் கேம்ரூன் கிரீன் ரொம்ப ஒர்க் லோட் அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா there is a doubt that he might be fit for IPL. அது நமக்கு சொல்ல முடியாது, ஒருவேளை இப்போ பெட்டராக வந்திருக்கலாம்.
பட் ஒரு டால் பவுலிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக நம்ம கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க பெண்டிங் யுவர் பேக், நல்லா அவர் போடும்போது நல்லா போட்டுட்டு இருந்தார். அதனால் அந்த ஒரு இஷ்யூஸ் எப்போதுமே இருக்குது. ஸோ எந்த டீம் அவர் எடுத்தீங்கனாலும் ஒரு ரிஸ்கோட தான் எடுப்பாங்க. பட் அவர் கண்டிப்பாக ஃபிட்டாக இருந்தார்னா ஈ குட் பி a மேட்ச் வின்னர் ஒரு 2-3 மேட்ச். ஏன்னா ஐபிஎல் எப்போதுமே நான் எப்படி பார்க்குறேன், டீமில் 11 பிளேயர் இருக்காங்க, ஒரு ஆள் ஒரு சீசனுக்கு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா போதும். அதுதான் வந்து என்னோட கான்செப்ட். இப்போ எல்லாரும் எல்லா மேட்ச் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது, இவங்களாம் மேட்ச் வின்னர். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக கேமரூன் கிரீன் எடுக்கலாம். பட் ஒரு ஆண்ட்ரி ரசல் மாதிரி ஒரு பிளேயர் என்ன தான் நமக்கு தெரியும், 37 இயர்ஸ் இருக்குது, இன்னும் 2 வருஷம் தான் மேக்ஸிமம் அவர் ஆடுவார். பட் இந்த டைமில் அவர் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்காதுங்க. ஏன்னா ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெகா ஆக்ஷன்னா நிறைய இதே மாதிரி ஒரு சிமிலர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஒரு மினி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆளுங்களே கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஆண்ட்ரி ரசல் மாதிரி ஒரு பிளேயர் கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று அவர் ஆல்ரவுண்டராக இல்லைனா கூட ஒன்று ரன்ஸ் அடிப்பார், இல்லைனா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்தார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ப்ளஸ் இப்போ அவைலபிள் பீப்புள் இப்போ மார்க்கெட்டில் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனுங்கிறதே கம்மியாக தான் இருப்பாங்க. குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு பிளேயர், குர்பாஸையும் விட்டிங்க. குர்பாஸ் ஓரளவுக்கு மிக்சட் ஃபார்மாக இருந்தால் குவிண்டன் டிகாக் எனி டே போன வருஷம் அவருக்கு செட் ஆகல. பட் இப்போ பேக் டு பழைய குவிண்டன் டிகாக் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நீங்கள் வேறு ஆப்ஷன் குவிண்டன் டிகாக் யார் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு இதில் இவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ குவிண்டன் டிகாக் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தோணுது. பட் கண்டிப்பாக ஹெவியாக போவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இன் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு கேகேஆர் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிளேயிங் கோர் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேகேஆருக்கு போயிடுவோம். என்ன கேட்டிங்கன்னா டாப் ஆர்டர் யார் ஓப்பன் பண்ணுவாங்க, சுனில் நரேன் ஒரு சைடு ஓப்பனிங் பண்ணுவார், நம்பர் 3 அஜின்கா ரஹானே இருப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரகுவன்சி இருக்கார், அங்கிரிஷ் ரகுவன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரிங்கு சிங் இருக்கார், ரோமன் போவல் ஆடலாம். மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 பவுலர்ஸ் கரெக்டாக இருக்காங்க, ஹர்ஷித் ராணா இருக்கார், வைபவ் அரோரா இருக்கார், அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்படி பார்த்தீங்கன்னா 8 பிளேயர் ஹூ வில் டெஃபினெட்லி பி இன் தேர் பிளேயிங் 11 நம்ம கையில் இருக்காங்க. உங்களுக்கு 3 பயங்கரமான பிளேயர், ஒரு 3 டீசெண்டான பிளேயர். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தே ஒன்லி நீட் 6 பிளேயர்ஸ். அப்புறம் இந்த அன்குல் ராய்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்பின் போடுவார், அவர் இம்பாக்ட் பிளேயர், எப்போதுமே நல்லா ஆடிட்டு இருக்கார். அவர் நீங்கள் ஒரு பிளேயிங் 15ல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் குறைச்சி பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் 64 கோடி. இல்லை எத்தனை பிளேயர் நீங்கள் 10 கோடிக்கு மேலே எடுப்பீங்க? ஃபேக் எண்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இப்போ மிச்ச டீம் பட்ஜெட்டும் நம்ம இந்த இடத்துல வச்சாகணும். ஒரு மெகா ஆக்ஷனில் எவ்வளோ டீமோ எவ்வளோ எல்லாருக்கும் 90 கோடி இருக்கும். இப்போ அது அப்படியே கணக்கு மாதிரி இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் 90 கோடிங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ பெரிய பெரிய டீமுக்கு 90 கோடி இருக்காது. ஒரு மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ போன ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் சரி 48 49 கோடியோ மெகா ஆக்ஷனுக்கு போகிறாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 55 கோடிக்கு மெகா ஆக்ஷன் போகிறாங்க. இப்போ ஒரு 5 கோடி கம்மியாக இருக்குது. ஒரு மினி ஆக்ஷனுக்கு இந்த 2 டீம்ஸ் போகும்போது நம்ம என்ன பார்த்துக்கணும், இவங்க யார் நினச்சாலும் வாங்கலாம். இப்போ சிஎஸ்கேக்கு ஒரே காம்படிஷன் கேகேஆருக்கு சிஎஸ்கே காம்படிஷன் கூட இல்லை. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக 23 கோடி இப்போ போவார வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு டீம்ஸ் கிடையாது, அந்த தேவைகளும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணலாம், இதே வெங்கடேஷ் ஐயரை ஒரு 10 கோடி 12 கோடி கூட அவங்க எடுத்துடலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து இந்த ஆக்ஷன் எவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்கங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா கேகேஆரில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க சிஇஓ எப்போதுமே கொஞ்சம், சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா கேகேஆரும் பார்த்தீங்கன்னா வெங்கி மைசூர், நம்ம காசி விஸ்வநாதன், அவங்க கோச்சஸ்க்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. நீ இது பண்ணு இது பண்ணாத அப்படிங்கிறது ஓனர்ஸ் இன்டர்வென்ஷனே இருக்காதனால கேகேஆர் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக கேமரூன் கிரீன் போகலாம், கிளென் மேக்ஸ்வெல் போகலாம். அது நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கிரவுண்டு, கிளென் மேக்ஸ்வெல்லாம் டால் 6s அடிப்பார். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஃபார்மில் வந்துட்டார். இன்னொன்று நம்ம கேகேஆர் தெரியும், எப்போதுமே சிஎஸ்கே கேகேஆர் மாதிரி டீம்ஸுக்கு ஒரு பிளேயர் அங்கே போனாங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் கேமரூன் கிரீன் அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் 2 பேரும் கேகேஆர் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அது நான் வந்து கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். அட் த சேம் டைம் நம்ம ஆக்ஷனில் இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் வெளிலேருந்து வருவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஜேமி ஸ்மித் ரொம்ப நாளாக ஆடிட்டு இருக்காரு இங்கிலாந்துக்கு வந்து எல்லா ஃபார்மேட்ஸ். அதே மாதிரி பென் டக்கெட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குவிக் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர். ஜானி பேர்ஸ்டோ கொஞ்சம் கடைசியாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து நல்லா ஆடிட்டு இருந்தார். இப்போ அதர் லீக் கேகேஆருக்கு கீப்பரும் தேவைன்றனால பேர்ஸ்டோ உள்ள வருவாரோ, பேர்ஸ்டோ கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜேமி ஸ்மித் இன்னும் கொஞ்சம் எங்கே இருக்காரு, ஒரு ப்ராமிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கேகேஆர் என்ன ஒரு ஓவர்சீஸ் கீப்பர் போனோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ ஓவர்சீஸ் கீப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பேக்கப்ஸ் அதே மாதிரி இந்தியன் கீப்பர்ஸ் இருக்காங்களா ஆப்ஷனில் கண்டிப்பாக இவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ கேகேஆர் பயங்கரமான ஒரு பர்ஸோடு போகிறாங்க. ஸோ ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் நம்ம கண்டிப்பாக என்ன ஆசைப்படுவோம், கேகேஆர் இருக்கிற பணத்தை நல்லா யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அல்டிமேட்லி ஐபிஎல் ஆக்ஷன் இஸ் ஐபிஎல் ஆக்ஷன். திடீர்னு இப்போ ஒருத்தங்க வெளிலேருந்து வரலாம், ஸோ யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நம்ம பொறுத்து இருந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸைட்டிங் டைம்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பேசணும்னு நினைக்கிறேன். மித்த டீம்ஸ் போல இல்லாமல் சிஎஸ்கே ஜடேஜாவை
ட்ரேட் பண்ணியிருக்காங்க, சாம்சனை வாங்கியிருக்காங்க. ஜடேஜா சாம்சன் அப்படின்ற 2 பேர், இந்த 2 பேர் வரதுக்கெல்லாம் தாண்டி சிஎஸ்கேல இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தரோட பேர் வந்து சொல்லப்படுது. ரீஎன்ட்ரி கொடுத்தார் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீனிவாசன் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு, 2 வருஷம் கப்பு இல்லை, பிளே ஆஃப் பக்கமே போகலை அப்படின்றனால ரொம்ப ஹி வாஸ் அப்செட் வித் த மேனேஜ்மெண்ட் அண்ட் அவரே சில விஷயங்கள்லாம் முடிவெடுத்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டோட்டல் ரிஜிக் வந்து அதனால தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காசி விஸ்வநாதன் வந்து டேரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். சிஇஓவை இப்போ ஸ்ரீனிவாசன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி அவங்க வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸ்ரீனிவாசன் என்ட்ரி கொடுத்துருந்தாருன்னா இதான் நடக்குதா, அதனால தான் நடக்குதா, ஏன் இது நடக்குது? நான் இதுக்கு என்ன சொல்லுவேன், இப்போ ஒரு ஸ்ரீனிவாசன்கிறவரை நம்ம இப்போ சிஎஸ்கே சிஇஓ அப்படிங்கிறத விட நம்ம அவர் எப்படி பார்க்கணும், கிரிக்கெட் பிரெயின் எவ்வளோ வருஷமாக கிரிக்கெட்டில் அவர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. ஐசிசிலையும் பார்த்தீங்கன்னா சேர்மேன்லையும் இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு 2 விஷயம் தெரியுங்க. ஒன்று, ஒரு இது லீக், இந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி ஒரு லீக் இல்லை, ஒரு டீம் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம எப்படி அவங்க ஃபுல்ஃபில் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி அவருக்கு அந்த ஜெயிக்கிற டிஎன்ஏ இருக்கும். நம்ம ஸ்ரீனிவாசன் இந்தியன் சிமெண்ட்ஸ் சிஎஸ்கேன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம லோக்கல் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் எவ்வளோ டீம் வச்சுருக்காங்க காலங்காலமாக. ஏன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து ஐபிஎல் மட்டும் பார்க்குறாங்க, இல்லைனா டொமஸ்டிக் கிரிக்கெட் பார்க்கலன்னா, நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால் தமிழ்நாடு டிஎன்சிஏ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்கள். பெரிய பெரிய பிளேயர்ஸ், பியூஷ் சாவ்லா இருக்கட்டும், சேட்டேஸ்வர் புஜாரா, ராகுல் டிராவிட் எல்லாருமே இங்கே வந்து லீக் ஆடிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஐபிஎல் அண்ட் ரஞ்சியில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் ஒரு டாப் ரன் ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கிற நம்ம குளோப் ட்ரோட்டர்ஸ், இல்லைனா வந்து விஜய் சிசி, ஆழ்வார்பேட், இந்த மாதிரி எல்லா டீம்ஸ்க்குமே இந்தியன் பிஸ்டன்ஸ் எல்லா டீமுக்கும் அவங்க ஆடிட்டு இருப்பாங்க, இல்லைனா கெம்ப்ளாஸ்ட், சன்மார். ஸோ அவங்க எப்போதுமே வந்து ஒரு டொமஸ்டிக் இதில் பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸில் டாப் பிளேயர்ஸ் வில் பி அட்ராக்டட், மோஸ்ட்லி தேல் பி எம்ப்ளாய்ட். ஸோ அதனால் இவருக்கு எப்படி ஒரு டீமை நடத்தணும், இவங்க என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். ஸோ அல்டிமேட்லி நான் என்ன நம்புகிறேன், இந்த ஸ்ரீனிவாசன் இல்லைனா வந்து ஒரு ஷாருக் கான், இல்லைனா வந்து ஒரு நீதா அம்பானி, இந்த மாதிரி ஓனர்ஸ் வந்து அவ்வளோவா இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்கிறதுல எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு இதுவும் தயக்கமும் இல்லை. பட் அட் த சேம் டைம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓரளவுக்கு இந்த கொஞ்சம் நம்ம வேறு ட்ராக்ல போயிட்டுருக்கோமா, ஏன்னா இவங்கெல்லாம் ஜெயிக்கிறத வந்து பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. ஸோ ஹார்ட் டிசிஷன்ஸ்னு வரும்போது இவங்க கண்டிப்பாக 2 வாட்டி யோசிச்சு. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு கலெக்டிவ் கால்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் மெயினாக இன்னொன்று நம்ம சொல்லிக்கணும், ஒரு வின்னிங் டீமோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா மினிமல் இன்டர்ஃபியரன்ஸ் பை ஓனர்ஸ். எப்போதுமே நம்ம கேகேஆரோட மேனேஜ்மெண்ட் திங்க் டேங்க் என்ன சொல்லுவாங்க, ஷாருக் கான் எந்த ஒரு தலையீடுமே பண்ண மாட்டார் என் டீமுக்கு, ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் சிஎஸ்கேக்கும் இருக்கும்ல. இவ்வளோ வருஷம் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஒன்று இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் ரிட்டென்ஷனாக இருக்கட்டும், பிளே ரிட்டென்ஷனாக இருக்கட்டும், பிளேயர்ஸ் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுறது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஈக்விலிபிரியம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஓனரோட டிசிஷன் இல்லாமல் ஒரு கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நார்மலாக சொல்கிற கொஞ்சம் ஸ்டர்னாக இல்லைன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் பேஸ்டாக பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் இது இருந்திருக்கலாம். தவிர மெயின்லி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கும் நம்ம இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கணும், இவர் வந்து அட்லீஸ்ட் ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்ட் பயங்கரமாக வச்சுருக்காரு. அதனால் ஒரு 2 பிளேயர் வந்து இவர் வெளியே விடணும், அப்போ தான் ஜெயிக்கணும்னா அவர் யோசிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இட் இஸ் அ வெரி பேட் டைம், நாட் ஓன்லி இன் ஐபிஎல் பட் அக்ராஸ் த லீக்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து 100ல் வந்து அவர் கோச்சாக இருக்கார், அதே மாதிரி பிக் பேஷ் லீகில் கோச்சாக இருக்கார், எம்எல்சியில் கோச்சாக இருக்கார், SA T20யில் கோச்சாக இருக்கார், அப்புறம் ஐபிஎல். நமக்கு தெரிஞ்ச 5 லீக்லையுமே அவர் எதுவும் பண்ணதில்லை. ஸோ மெயினாக அவர் ஜெயிச்ச ட்ராஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட. ஸோ கண்டிப்பாக அவர் என்ன யோசிச்சிருக்கலாம், போன சீசனே நம்ம பார்த்தோம், ஒரு நார்மல் காம் அண்ட் கம்போஸ் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து கொஞ்சம் இன்டர்வியூஸில் அவர் யூஸ்வலாக பேசுகிறது அதிகமாகவே அவர் பேசுகிறார். கொஞ்சம் அவருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி கொஞ்சம் டீம் ஒழுங்காக பண்ணாத திருப்திகள் வந்து அதிருப்திகள் நம்ம வந்து வெளியே அவர் காமிச்சதை பார்த்தோம். ஸோ அதனால் அவரும் இதில் இன்வால்வ்டாக இருப்பாரோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குது. ஓகே, இதில் நம்ம பிளேயிங் 11 எப்படி இருக்க போது, சிஎஸ்கே உடைய குறி யாரெல்லாம் இருக்கும்? இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி சொன்ன மாதிரி சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா வெரி செட்டில்டு இந்தியன் பேட்டிங் இருக்குது. இப்போ நம்ம கேட்டிங்கன்னா ஐபிஎல்லில் 3 டீம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பேட்டர்ஸ் நம்பி இப்போ போகிறாங்க. ஒன்று மும்பை இந்தியன்ஸ் நமக்கு தெரியும், டாப் ஆர்டரில் ரயன் ரிக்கில்டன் விட்டுருவோம், ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன் இருக்காரு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் 6 வச்சுருக்காங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இருக்கார், சூரியவன்சி இருக்கார், நம்பர் 3 நிதிஷ் ராணா விட்டுருக்க வேணாம், பரவாயில்ல, ரியன் பராக் இருக்காரு, த்ருவ் ஜூரல் இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்காங்க. இப்போ சிஎஸ்கேக்கு நம்ம வருவோம், டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே பயங்கரமான. இப்போ யூஸ்வலாக போன ஐபிஎல்ல நம்ம ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன பார்த்தோம், சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் டைம் மிட் சீசன்ல இவ்வளோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. யூஸ்வலாக நமக்கு சிஎஸ்கே சொன்னாங்க ரிட்டென்ஷன்லாம் முன்னாடி போன சீசன்லேயே வந்து சிஎஸ்கே ஆக்ஷனுக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. உர்வில் பட்டேல், மாத்ரே, அதே போல குர்ஜப்னீத் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து சில திடீர்னு கை உடஞ்சது, திடீர்னு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி நியூஸ்லாம் வந்ததை பார்த்தோம். இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசணும். நான் மும்பை இந்தியன்ஸ் என்ன சொன்னேன்,
முன்னாடியே ஆக்ஷனுக்கு முன்னாடியே டீம் செட் பண்ணாங்க. சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு முன்னாடி இல்லை, போன மிட் சீசனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சீசன் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாங்க, யூஸ்வலாக சிஎஸ்கே இது பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு சீசன் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளே வந்த டைமில் இந்த மாதிரி புது யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் கிளிக் ஆனார். இந்த மோனு குமாராக இருக்கட்டும், ஜெகதீசனாக இருக்கட்டும், நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணார். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கேவோட செட்டப் அண்ட் பாலிசிக்கு அப்படியே அப்பாற்பட்டு நிறைய பிளேயர்ஸை மிட் சீசன் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம டாப் மோஸ்ட் பர்ஃபார்மர் டெவால்ட் ப்ரூயிஸ் இருக்காரு. நம்ம போன சீசன்ஸ் டெவால்ட் ப்ரூயிஸ் ரிட்டைன் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, பட் கண்டிப்பாக பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து டெவால்ட் ப்ரூயிஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பிளேயருக்கு பதிலாக 2 பிளேயராக நம்ம அதை எடுத்துக்கலாம். டாப் ஆர்டர் நம்ம வரும் ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். இப்போ ஒரு பயங்கரமான அடிஷன் எப்படி இருக்கும் என்னை பொறுத்தவரை 11 பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரே இருப்பார். 1 டவுன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இருப்பார். 2 டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஊர்வில் பட்டேலாம் இருக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா MS தோனி. ஸோ ஒரு நல்ல இதுதான் பிரெவிஸ் இருக்கார். ஸோ டாப் 7 இந்த மாதிரி செட் ஆகுது. பட் என்னை பொறுத்தவரையும் நான் என்ன நினைக்கிறேன், ஊர்வில் பட்டேல் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாரா அப்படின்னு தெரில. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளென் மேக்ஸ்வெலுக்கு போகிறோம், இல்லை ஒரு கேமரூன் க்ரீனுக்கு போகிறோம்னா அவங்க கொஞ்சம் ஹையர் ஆஃப் த ஆர்டர் ஆட வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து டாப் 7 நம்ம வந்து சரி இவங்க ஊர்வில் பட்டேல் கூட வச்சுட்டு பேசுவோம். மாத்ரே இருக்கார், சாம்சன் இருக்கார், அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், டெவால்ட் ப்ரூயிஸ் நம்பர் 5, சிவம் தூபே 6, MS தோனி 7, அப்புறம் பார்த்தீங்கன்னா நூர் அகமது 8 வச்சுக்கலாம். ஸோ இப்போ 8 பிளேயர். அதே மாதிரி ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கலீல்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ 9 பிளேயர் நம்ம லாக் பண்ணிட்டோம். நமக்கு பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வேணும். இதில் முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயிங் 9 இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கோம். 2 ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று பிரீவிஸ் இருக்காரு, இன்னும் நூர் அகமது இருக்காரு. ஸோ நமக்கு இன்னும் 2 ஃபாரின் பிளேயர்ஸே நீங்கள் வந்து 10 and 11 2 ஃபாரின் பவுலர்ஸ் ஆடலாம். இன்னும் ஒரு இந்தியன் பவுலர் அதே மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அதனால் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதை தாண்டி நமக்கு பார்த்தீங்கன்னா 43 கோடி இருக்குது. ஸோ கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசல், மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், உங்களுக்கு அக்கீல் ஹுசைன் மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸை வந்து ஜடேஜாக்கு கொண்டு வருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்களுடைய கணிப்பில் யாரெல்லாம் சிஎஸ்கே ரேடார் இருக்காங்க நினைக்கிறீங்க? ஸோ நான் என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவர் AR ஸ்ரீகாந்த் வேற இன்ஸ்டாகிராமில் பாட்டு போட்டார். ட்ரே ரஸ்ன்னு ஒரு பாட்டை வேற இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் வச்சிட்டார். அவனால் ஆண்ட்ரே ரசல் தான் வர போகிறாரா, அவர் எல்லோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் போட்டு கற்பனை போயிட்டு இருக்கு. 38 இயர்ஸ் வேற. ஸோ அந்த கோட்டாவில் உள்ள வராரா? ஸோ மெயினாக நீங்கள் சொன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் எடுத்திங்கன்னா போத் கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும் சரி, ஆண்ட்ரி ரசல் 2 பேருமே இவங்க வந்து எடுக்கலாம். பட் அட் த சேம் டைம் இன்னொரு லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்ட்ரி ரசல் இஸ் டர்னிங் 38 in April 2026. மேக்ஸ்வெல் 36 நினைக்கிறேன். இப்போ மேக்ஸ்வெல் 36. ஸோ கண்டிப்பாக இவங்க என்னை பொறுத்தவரையும் இந்த 2 சீசன் தான் உங்களுக்கு லாஸ்ட் IPL சைக்கிள்னு தோணுது. அதுக்கு மேலே 40 வயசு 38 வயசில் அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எடுப்பாங்களா? 2 பேருமே இப்போ கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனாக இருக்காங்க. பட் ஆண்ட்ரி ரசல் இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர். நீங்கள் சிஎஸ்கே இப்போ நம்ம பிளேயிங் 9 சொல்லும்போது இதில் 8 பேர் வந்து மேட்ச் வின்னர்ஸ் ஆன் தேர் ஓன், ஒரு ஆளாக வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி எக்ஸ்ட்ரா குஷனுக்கு நீங்கள் போகலாம். ஒரு கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும் சரி, இல்லைனா ஒரு ஆண்ட்ரி ரசல். என்ன கேட்டிங்கன்னா நான் 2 பேருமே ஆட வைப்பேன். 2 பேரையும் ஆட வச்சுட்டு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. சொன்ன ராகுல் சார் இருக்கார், இவர் பிஷ்னா இருக்கார். நான் என்ன கேட்டிங்கன்னா நான் அபினவ் மனோகரை கண்டிப்பாக நான் வந்து கம்மியான ரேட்டுக்கு போனீங்கன்னா கொண்டு வரேன். ஒரு இந்தியன் ஃபினிஷர் யாராவது பிளேயருக்கு இப்போ கிளென் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரி ரசலுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா அபினவ் மனோகர் கண்டிப்பாக அந்த இதை ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜென்யூன் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. நம்ம அன்ஷுல் கம்போஜ் வச்சுருக்கோம், கலீல் அகமத், அதே மாதிரி முகேஷ் சௌத்ரி வச்சுருக்கோம். ஒரு ஃபாரின் என்ஃபோர்சர் பவுலர் இப்போ நம்ம நேத்தன் எல்லிஸ் பயங்கரமாக இப்போ போட்டுட்ருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் ரைட் நோ ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. ட்ரேடு கேட்டப்போ சிஎஸ்கே தரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பாக பத்திரானாவை கொடுத்த ரிலீஸ் பண்ண டீம் எலிஸை தரல. கரெக்டாக கண்டிப்பாக சொன்னீங்க. இப்போ பத்திரானா பற்றி நம்ம நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன் பத்திரானா ரிலீஸ் பண்ணாங்க. பட் அகைன் நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரே ரிலீஸ் பண்ணுறாங்க. பத்திரானா ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்லையுமே ஃபார்மில் இல்லைங்க. சிஎஸ்கேவோட எந்த ஃப்ரான்ச்சைஸ்லையுமே கூட அவர் இல்லை. TSKவோ JSKவோ எங்கேயுமே அவர் பண்ணல. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ JSKலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ப்ளீடிங் ரன்ஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஸோ கண்டிப்பாக அதனால் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மதீஷா பத்திரானா என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹேஸ் டு ஒர்க் ஆன் இஸ் பேசிக்ஸ். திரும்ப முதல்லேருந்து பார்க்கணும். ஏதாவது இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, நம்ம எப்படி இது பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஸ்ரீலங்காலேயே பார்த்தீங்கன்னா இதில் இல்லைங்கன்னா நுவான் துஷாரை ரொம்ப நல்லா போட்டுட்டு இருந்தார். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் அசிதா ஃபெர்னாண்டோ இந்த மாதிரி பிளேஸ் இருக்கும்போது இவர் ஸ்ரீலங்கன் பேஸ் பவுலிங்லேயே வந்து 3rd or 4th இந்த ஆர்டர் தான் இருக்கார். இல்லை அவர் இப்போ மகேஷ் தீக்ஷனாலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். அதனால் இந்த மாதிரி பிளேஸ் இதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா என்ன பண்ணால் பேக் டு த ட்ராயிங் போர்டு. அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோச் இருந்திருப்பாங்க சைல்டுஹுட்லேருந்து, அவங்கள்ட்ட போய் நான் என்ன பண்ணலாம், ஹவு டு மேக் அ கம்பேக் டு த ஸ்ரீலங்கன் டீம். ஏன்னா இந்த வருஷம் மதீஷா பத்திரானா எவ்வளோ இதுக்கு போவாருன்னு தெரியல. கண்டிப்பாக தான் டீம் எடுப்பாங்க. பட் 14-15 crores போவாராங்கிறது டவுட். நான் சிஎஸ்கேவே என்ன பண்ணலாம், ஒருவேளை மதீஷா இது
பத்திரானாவை என்ன பண்ணலாம், கம்மியான ரேட்டுக்கு எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் சிஎஸ்கே 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து அது ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் பார்த்தேன்னா நான் என்ன யோசிப்பேன், ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் வச்சுருக்காங்க. பட் ஜேமி ஓவர்டன் சீப்பாக கிடச்சனால பேக்கப் வெரி ரிலேபிள் பிளேயர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர், எல்லா லீக்லையும் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஜேமி ஓவர்டனை இப்போதைக்கு எதுக்கு வச்சிருக்காங்க, வேற ஏதாவது பிளேயர் வரல வச்சுட்டு மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் நான் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து யார் ரேடார்லையும் இருக்காது, பென் டுவார்ஷியஸ்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ நீங்கள் இந்தியாவில் கூட இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அவர் வந்து பயங்கரமாக பிக் பேஷில் பார்த்தா பிக் சிக்ஸஸ் அடிப்பாருங்க. கன்சிஸ்டன்ட் கிடையாது, பட் நல்லா ஓவர் போடுவார். இப்போ ஒரு துஷார் தேஷ்பாண்டேயோட அப்கிரேடுன்னு சொல்லலாம். 4 ஓவர் 35-40 கொடுப்பாரு, பட் கண்டிப்பாக 2-3 விக்கெட் இருக்கும். இவரெல்லாம் வந்து அந்த 8 ஃபாரினர்ஸில் ஒரு ஃபாரினாக நீங்கள் வச்சா தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பென் டுவார்ஷியஸ் ஏதாவது ஒரு ஐபிஎல் டீம் போகணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக நீங்கள் சேப்பாக் மாதிரி ஒரு பிச்சு, ஒரு ஆஸ்திரேலியன் எப்போதுமே சிஎஸ்கேக்கு வந்து அவங்களோட வேல்யூ அண்ட் இம்பாக்ட் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம கையில் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக நான் என்ன எதிர்பார்ப்பேன், எதர் 2 ஆஃப் த 3, நான் வந்து ஒரு பிளேயர் சொல்ல மாட்டேன், எதர் இட் குட் பி ஒன் ஆஃப் ஆண்ட்ரி ரசல், கிளென் மேக்ஸ்வெல் ஒரு கேமரூன் கிரீன், 3 பேரில் 2 பேர் எடுக்கலாம், நம்மகிட்ட பணம் இருக்குது. இப்போ ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், கேகேஆருக்கு இந்தியன் பிளேயர்ஸ் தேவை, ஃபாரினர்ஸ் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்கன்னு தவிர அந்த நம்ம ரோல் ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ சிஎஸ்கேக்கு பேட்டிங்கிறது இப்போ 6 பேர் இருக்காங்க, இதை தவிர பேட்டிங் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நமக்கு பேட்டிங் தேவை கிடையாது. பவுலிங் அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு ஸ்பின்னர்ஸ், இந்த இதுதான் தேவை. ஸோ ஏற்கனவே 100 ஒருத்தர் இருக்கார். ஸோ சிஎஸ்கே என்ன எனக்கு தோன்றபடி போவாங்கன்னா, மேக்ஸ்வெல் ஒரு ஆல்ரவுண்டருங்கிற இதில் ஓவர் நல்லா போட்டுருவார். கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்க, அது பார்க்கணும். இப்போ மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர்னா ஒரு தோக்குற மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாங்க. ஆண்ட்ரி ரசலும் பார்த்தீங்கன்னா ஒரு தோக்குற மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடுவாங்க வேற இல்லை, கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மேக்ஸ்வெல் ரசல் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃப்ரான்ச்சைஸ் ஃபேவரட்ஸ். நீங்கள் என்ன இப்போ நான் எம்எல்சி எல்லா லீகும் நான் பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும். எம்எல்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6ங்க, அது போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்ட்ரி ரசலோட கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஹி இஸ் ரெடி டு புட் இஸ் பாடி ஆன் லைன். இப்போ ஒரு கேட்ச் பிடிக்கணும், ஃபீல்டிங் பண்ணணும், இந்த போனால் போதே ஒரு 2 ரன் அந்த மாதிரி யோசிக்காத மைண்ட் செட் 2 பிளேயர்ஸுமே. ஸோ கண்டிப்பாக இவங்க எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அந்த ஒரு வின்னிங் ஹேபிட். இப்போ ரசல் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லீக் ஜெயிச்சிருப்பார், மேக்ஸ்வெல் சீரியல் வின்னர் வித் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கும்போது சிஎஸ்கேவோட ஓவரால் MS தோனி ஏற்கனவே இருக்கார். இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ரவீந்திர ஜடேஜா இஸ் நாட் ஓன்லி எ ஸ்பின்னர், நாட் ஓன்லி எ பேட்ஸ்மேன், நாட் ஓன்லி எ பிரில்லியன்ட் ஃபீல்டர், பட் இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஹூ நோஸ் டு வின். ஸோ அந்த ஒரு இதில் இப்போ ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவர் எடுத்துகிட்டு போனார். கண்டிப்பாக அந்த ஒரு ஆங்கிள்லேயும் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போனோம். ஸோ அதனால் அதர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரில. பட் கேமரூன் கிரீன் என்ன கேட்டிங்கன்னா சிஎஸ்கே மைட் நாட் நீடும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் அதுக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் எடுங்க. இப்போ உங்களுக்கு இம்பாக்ட் சப் வேறு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்போது இப்போ டெவால் ப்ரூயிஸ் ஒரு ஓவர் நீங்கள் வந்து நினச்சா தள்ளலாம். இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் சிஎஸ்கே இந்த ஐபிஎல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிவம் டுபேஸ் பவுலிங் போன சீசன் நம்ம பார்த்துருப்போம், இம்பேக்ட் பிளேயராக தான் அவர் வந்திருப்பார். பட் அந்த போன ஐபிஎல்க்கு அப்புறம் இந்த டைம் நடுவில் எல்லா சீரீஸ்லையும் அவர் பவுலிங் போட்டிருக்காரு, விக்கெட் எடுக்கிறாரு. கண்டிப்பாக அது நம்ம சொல்லி ஆகணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அந்த 1 or 2 overs அது கண்டிப்பாக அவர் வச்சு புஷ் பண்ணிடலாம். அப்புறம் இம்பேக்ட் சப் வராங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ சிஎஸ்கேல 2 நூர் அஹமத் இருக்கார், கலீல் இருக்கார், கம்போஜ் இருக்கார், ஒரு 2 பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் பிளேயரில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து பயங்கர பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஓட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நன்றி சேத்ரன், நம்மோட ரொம்ப டீட்டெயிலாக பேசுங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.